Student, 12th standard chapter 3 le exam 3.2 if alpha and beta are the root of the quadratic ஒரு quadratic-க்கு 2x minus 7x plus 13 சால்வ் பண்ணா ஆல்பா பீட்டா 2 ரூட்ஸ் இருக்குமா இருக்கும்போது நமக்கு ஒரு quadratic-னா நமக்கு ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ஒரு நியூ ரூட்ஸா இருக்கும்போது என்ன நமக்கு ஒரு புது quadratic ஃபார்ம் பண்ண கேட்குறாங்க. ஓகே, ஆல்பா ஸ்கொயர் இது நமக்கு இது சால்வ் பண்ண ஆல்பா பீட்டா ஒரு ரூட்டு. ஓகே, இந்த ஃபார்மேட்லேருந்து இது நமக்கு ஒரு ரூட்ஸாக இருக்குது. இப்போ ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் 2னா புதுசாக இருக்குது நமக்கு ரூட்ஸை வச்சு ஒரு நியூ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண கேட்குறாங்க. ஓகே சரி, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வச்சு நமக்கு நான் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஃபார்ம் பண்ணலாம். ஏ வேல்யூ தெரியும் 2, பி வேல்யூ -7, சி வேல்யூ கான்ஸ்டன்ட். ஃபஸ்ட்டு சமேஷன் ஆல்பா பி ரெண்டு 2 ரூட்டு நமக்கு நான் ஆட் பண்ணோம். ஆல்பா ப்ளஸ் -b/a, பி வேல்யூ தெரியும் -7 ப்ளஸ் 7/2. ஆல்பா பீட்டா வந்து c/a 13/2. ஓகே ஓகே, இப்போ நமக்கு என்ன சொன்ன நியூ ரூட் என்ன கொடுக்குறாங்க ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இந்த ரூட்டுக்கு தான் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. இது நம்ம கொடுத்துக்கிற வேல்யூவோட சம் ஆஃப் தி ரூட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட். ஓகே, இப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு ஆல்பா ஸ்கொயர் வச்சு நம்ம நான் சம் ஆஃப் தி ரூட் எப்படி ஃபார்ம் பண்ணலாம். ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இதுக்கு நமக்கு ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் கூட ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2ab நமக்கு என்ன ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் தான் யூஸ் ஆகுது. இந்த ப்ளஸ் 2ab சைடு வந்தால் -2ab. இப்போ -2 ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு ஆல்பா ஸ்கொயர். அப்போ ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணலாம் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்பா பீட்டா. அப்போ இந்த ஃபார்முலா வந்து தான் இந்த ஃபார்முலா ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டா இங்கே என்ன 7/2 ஹோல் ஸ்கொயர் -2 இன்ட்டு ஆல்பா பீட்டா என்ன வரும் 13/2. சிம்ப்ளை பண்ணால் என்ன வரும் 26/2 49/4. எல்சி வந்து 4 எடுத்துறா 4ல் 1 டைம்ஸ் இருக்கும் 1 into 49 4ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்கும் 2 டைம்ஸ் இருக்கும் 2 into 50 26 52 52 போனால் -3/4 தான் சம் ஆஃப் தி ரூட். எஸ்ஓஆர்னா சம் ஆஃப் தி ரூட்டு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் நமக்கு வரும் ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ஆல்பா பீட்டா ஹோல் ஸ்கொயர்னு சொல்லாமல் ஆல்பா பீட்டா நமக்கு தெரியும் 13/2 ஹோல் ஸ்கொயர் 13 ஸ்கொயர் பண்ணால் 169 2 ஸ்கொயர் பண்ணால் 4 இதுதான் பிஓனா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு. இப்போ நியூ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாமா நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு நியூ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட் இன்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் சம் ஆஃப் தி ரூட் நமக்கு -3/4 இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிடுச்சு. அப்போ 3/4x எப்படி மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு தெரியுதா இங்கே மைனஸ் இருக்குது இந்த மைனஸ் என்ன வரும் ப்ளஸ் 169/4 ஈக்குவல் டு 0. எல்சி என்ன நமக்கு டிவைடில் 1 இருக்குமா 1 4 எல்சியம் 4 எடுத்துக்க 4 எடுத்துன்னு அப்படி கிராஸ் பண்ணலாம் 4x ஸ்கொயர் 3x ப்ளஸ் 169. ஏன்னா 1 வந்து எத்தனை டைம் 4 டைம் 4 டைம்ஸ் 4x ஸ்கொயர் 4 எத்தனை டைம்ஸ் 4 இருக்கும் 1 டைம்ஸ் இருக்கும் 1 into 3x 4ல் எத்தனை டைம்ஸ் 1 இருக்கும் 4 1 டைம்ஸ் இருக்கும் 1 into 169. 4 இங்கே போனால் 0 into 4 0 ஆகிடும். அப்போ 4x ஸ்கொயர் 3x ப்ளஸ் 169 0 நமக்கு என்ன வரும் இந்த ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயரோட quadratic equation. Okay, very important question. Thank you student.